தமிழகத்தின் மீது ஒரு அறிவிக்கப்படாத போரை யாரோ தொடுத்திருப்பது மாதிரி நெஞ்சிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கவலை உந்தி தள்ளுகிறது. புறநானூற்று வீரம் புதைந்து விட்டதோ, அன்னை முலைப்பால் வீரம் அணைந்து விட்டதோ என்கிற கவலையும் ஏக்கமும் என்னை போல பொது வாழ்வில் இருக்கிறவனுக்கு இருந்தாலும், இன்றைக்கு நாடு முழுக்க பார்க்கிறேன், என்னுடைய வாலிப தம்பிமார்கள் அங்கிங்கனாதபடி எங்கும் அலை அலையாய் அணி அணியாய் ஆரவாரித்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இன்றைக்கு அவர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு தேசத்தினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். எந்த தேசத்தில் இளைஞர்கள் உணர்வு பூர்வமாக உரிமைக்கு குரல் கொடுக்கிறார்களோ அந்த தேசம் கெட்டும் போகாது, பட்டும் போகாது. சரியோ தவறோ, ஒரு அரசியல் இயக்கத்தில் என்னை நான் ஒப்படைத்துக் கொண்டாலும் அரசியல், சாதி, சமயம் என்கிற வரப்புகளை தாண்டி தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று முகம் தெரியாத தம்பிமார்கள் எல்லா இடங்களிலும் முற்றுகையிடுகிற காட்சியை நான் பார்க்கின்றேன். 8இல் 1 தான் இன்றைக்கு தலைப்பு. அதனை 8இல் 1 சங்க இலக்கியத்தை அகம்புறம் என்று பகுத்தார்கள். 8 தொகை 1, 10 பாட்டு 1. அந்த 8இலே 1 எடுக்கலாம், நாளைக்கு 10இலே 1 எடுக்கலாம் என்று நினைத்துத்தான் இந்த தலைப்பு கொடுத்தேன். உடைகிற வளையலானாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல பெயர் வைப்பதைப் போல உருப்படியாக பேச தெரியாவிட்டாலும் நல்ல தலைப்பையாவது கொடுக்கலாம் என்றுதான் நான் நினைத்தேன். ஆகவே 8இல் 1 புறநானூறு. ஒரு புறநானூற்று வீரம் இன்றைக்கு தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எதிரி ஆரவாரம் செய்கிறான், போர் முரசம் ஒலிக்கிறது. அந்த மண்ணை காக்க வேண்டிய அந்த மகத்தான வீரன் பொருள் தேடுவதற்கு கடல் தாண்டி போய்விட்டான். அவன் கடல் தாண்டி போன விவரத்தை தெரிந்து கொண்டுதான் அந்த மண்ணை கபளீகரம் செய்வதற்கு எதிரி ஆரவாரம் செய்து படையெடுத்து வருகிறான். போர்ப்பறை முழங்குகிறது. அவனுடைய காதல் மனைவி ஐயோ அவர் இல்லாத நேரம் பார்த்து இந்த தொட்டில் பிரதேசத்தை கவர்ந்து கொள்வதற்கு வருகிறார்களே என்றவள் கவலைப்படுகிற பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன செய்வதென்றவள் யோசிக்கிறாள். வயது முதிர்ந்த தன்னுடைய தந்தையை அவள் போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். வயது முதிர்ந்த தந்தை போர்க்களத்திற்கு போகிறார், மண்ணின் மானம் காக்க, சொந்த ஊர் அடிமைப்படாமல் இருக்க. அங்கே போகிற பொழுது தாக்கு பிடிக்க முடியவில்லை, அவர் தகர்க்கப்பட்டார். அவராலே எதிரிகளுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை, போர்க்களத்தில் வீழ்ந்து போனார். தந்தை இறந்தார் என்கிற ஈர செய்திதான் அவளுக்கு வந்து சேர்ந்தது. கரடு தாண்டி போயிருக்கிறான் கணவன், தந்தை இறந்து போனார். அடுத்த நாளும் போர் முரசம் ஒலிக்கிறது. என்ன செய்வதென்று யோசிக்கிறாள் அந்த புறநானூற்று மங்கை. 8இல் 1 இது தித்திப்பான பக்கம் அல்ல, திகில் நிறைந்த பக்கம். அன்றைக்கு என்ன செய்கிறாள், தன்னுடைய வயதிலே மூத்த தன்னுடைய அண்ணனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள். அவனும் போர்க்களத்திற்கு போகிறான். போர் என்றால் பெரு விருப்பம். விழுப்புண்படாத நாளெல்லாம் வீழாத நாட்கள் என்று கருதிய காலம். போர்க்குறி காயமே புகழின் காயம் என்று வாழ்ந்த நாட்கள் அது. வயதிலே மூத்த அண்ணன் போர்க்களம் போகிறான், மல்லு கட்டுகிறான், எதிரிகளோடு சமர் புரிகிறான். ஒரு நிராயுத பாணியாக நிற்கிற நிலையில் அவனும் நிலை குலைந்து கீழே விழுந்து விட்டான்.
அவனும் இறந்துபட்டான் என்கிற கண்ணீர் செய்தி அவள் காதுகளில் வந்து விழுகிறது. எதிரிக்கு மனச்சாட்சி இல்லை. அவன் அடுத்த நாள் என்ன செய்கிறான்? மீண்டும் போர்ப்பறை முழக்குகிறான். போர் முரசம் ஒலிக்கிறது. அவள் அதிர்ந்து விடவில்லை. அவள் மீண்டும் அந்த அக்கினி பரீட்சைக்கு தயாராகிறாள். என் பெருமைக்குரிய தமிழர்களே, கல்யாணத்திற்கு காத்திருக்கின்ற தன்னுடைய தம்பியை அவள் களத்திற்கு அனுப்புகிறாள். 8 என்கிற புறநானூற்றிலே ஒக்கூர் மாசாத்தியார் என்கிற புலவர் பெருமாட்டி பாடுகிறார், ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே. இந்த சமூக அமைப்பில் ஒரு குழந்தையை பெற்றுத் தருகிற கடமை ஒரு தாய்க்குத்தான் உண்டு. ஆனால் அவரை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. ஒளிர்வாள் அரிஞ்சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று பாடுகிறார். ஒளிர்வாள் அரிஞ்சமம் முறுக்கி கல்யாண கனவில் மூழ்கி இருக்கிற அந்த வாலிப தம்பி போர்க்களம் போகுகிறான். எதிரியோடு மல்லு கட்டுகிறான். திசைகள் அதிர அவர்களை பந்தாடுகிறான். அவர்கள் நிலை குலைந்து போகிற அளவிற்கு அவர்களோடு முட்டி மோதுகிறான். அவனும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து இறந்து போகிறான். தந்தையை இழந்தாள், தமையனை இழந்தாள், தம்பியை இழந்தாள். அடுத்த நாள் கொண்டையை குலுக்கி சேவல் கூவுகின்றது. தண்டையை குலுக்கி தளிர்மணி குழந்தைகள் அழுகின்றன. இடையிற் குடம் கொண்டு நடையில் நடம் நல்கி நம்குல மடந்தையர் அல்லியம் குளத்தினை அடைந்தனர். ஆண்டாள் சொல்லுவாளே, ஆனை சாத்தான் கீசு கீசென்று சத்தம் போடுகிறது, காக்கை கரைகிறது, கதிரவன் தன் கதிர்களை விரிக்கின்றான். காலை புலருகிற வேளையில் வீட்டின் கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்கிறது. கண்ணீரும் கம்பலையுமாய் தந்தையை இழந்து, தமையனை இழந்து, தம்பியை இழந்து நிற்கதியற்றவளாய் நெஞ்சுடைந்தவளாய் கதவை திறக்கிறாள். அவளுடைய கண் நிறைந்த கணவன் வாசலில் வந்து நிற்கிறான். ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறாய் என்னவன் கேட்கிறான். கண்களில் ஒளி இல்லை, முகத்தில் பிரகாசம் இல்லை, கண்களுக்கு நீ அஞ்சனம் தீட்டவில்லை, நெற்றியில் திலகம் இல்லை, கூந்தலில் மலர் இல்லை, உடுத்தியிருக்கிற சேலை கூட ஒழுங்காக நீ உடுத்தவில்லை, ஒரு பஞ்சத்தில் அடிபட்டவளைப் போல இருக்கிறாயே, என் கண்ணே உனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றவன் கேட்கிறான். அவள் சொல்கிறாள், நீ இல்லாத நேரம் பார்த்து மனச்சாட்சி இல்லாத எதிரிகள் போர் முரசம் எழுப்பினார்கள். இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை உன்னுடைய தோளில் இருக்கிறது. நீ ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றுவதற்கு வயது முதிர்ந்த என் தந்தை அனுப்பினேன். அவர் இறந்து போனார். வயதில் மூத்த என் அண்ணனை அனுப்பினேன். அவனும் காலமாகி போனான். கல்யாணத்திற்கு காத்திருந்த இன்னும் எத்தனை ஆண்டுகளோ வாழ வேண்டிய வசந்தத்தின் வீதியில் வலம் வந்த என் தம்பியை அனுப்பினேன். அவனும் போய் சேர்ந்து விட்டான். என்ன செய்வேன் என்றவள் நெஞ்சுடைந்து கதறி அழுதாள். அவள் கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் கன்னங்களில் முத்தங்களை அள்ளி பொழிந்துவிட்டு, உன்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய தமையனுக்கும் உன்னுடைய தம்பிக்கும் நேர்ந்த கெதி எனக்கு நேராது. அவர்களை நிலைகுலைய செய்வேன்.
நேருக்கு நேர் மோதுவேன், ஈடில்லா வெற்றி பெற்று வருகிறேன் என்று சொல்லி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு அவனும் போர்க்களம் போகின்றான். இது 8-1 வருகிற செய்தி. போர்க்களம் போகிறான், எதிரிகளை எதிர்கொள்கிறான், சக்தி ஆவேசத்தோடு போராடுகிறான். சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும், என் மூங்கில் களிகளால் உன்னை நான் வீழ்த்தி காட்டுவேன் என்று எதிரிகளை திசைக்கொன்றாக விரட்டுகிறான், பந்தாடுகிறான், போராடி பார்க்கிறான். ஏனென்றால் அவன் நிராயுத பாணி. அவனும் ஒரு கட்டத்தில் ஈட்டிக்கு மார்பு காட்டி களத்தில் இறந்து கிடக்கின்றான். அவள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். ஆனால் மனச்சாட்சி இல்லாத எதிரி அடுத்த நாளும் போர்முரசம் ஒலிக்கின்றான். அடுத்த நாளும் போர்முரசம் கேட்கிறது. என்ன செய்வதென்றவள் யோசிக்கவில்லை. 5 வயது பிஞ்சு மகன், எண்ணெய் மேயாத பரட்டை தலை அந்த பயலுக்கு. பரட்டை தலையில் எண்ணெய் நீவி வெள்ளிய ஆடை உடுத்தி வேலை கையிலே கொடுத்து, என் தந்தை இறந்தார், என் தமையரை பறிகொடுத்தேன், என் தம்பியை இழந்தேன், என் கண் நிறைந்த மணாளனையும் இழந்து விட்டேன். இந்த மண்ணின் மானம் காப்பதற்கு என் செல்வ மகனே செருக்களம் சென்று வாடா, பகையை வென்று வாடா என்று வேலை கையிலே கொடுத்தவள் போருக்கு அனுப்புகிறாள். இதை சங்ககால புலவர் ஒருத்தி பார்க்கிறாள். கடிது இவள் துணிவே என்று பாடுகிறாள். இந்த துணிவு ரொம்ப கடிதானது. இந்த துணிச்சல் யாருக்கும் வராது. இரத்த சம்பந்தம் உள்ள சொந்தங்களை எல்லாம் மண்ணின் மானம் காக்க இழந்ததற்கு பிறகு 5 வயது பிஞ்சு மகரை போர்க்களத்திற்கு அனுப்புகிறாள். புறமுதுகிட்டு ஓடுவது தமிழர்களின் வீரத்திற்கு அடையாளம் இல்லை. எதிரியோடு மல்லு கட்டுவான், ஈட்டிக்கு மார்பு காட்டுவான், எந்த களமானாலும் எதிர்த்து சமர் புரிவான். மண்ணின் மானம் காப்பதற்கு ஆசாபாசங்களை ஒத்திவைத்து விட்டவன் போராடுவான். இப்படி நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்து தமிழர்கள் தங்கள் மானம் காக்க போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் உச்சத்தில் ஒரு நாள் உன்னுடைய மகன் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி இறந்து போனான் என்று புறநானூற்று தாயிடத்தில் ஒரு செய்தி சொன்னார்கள். அவள் சொன்னாள், என் மகன் போர்க்களத்தில் எதிரிக்கு முகம் கொடுக்காமல், நேருக்கு நேர் நிற்காமல், நிலை குலைந்து புறமுதுகு காட்டி ஓடினானா? ஒரு காலம் இருக்காது. அன்னை தமிழ் மீது ஆணை, ஒரு காலம் இருக்காது. அப்படித்தான் இருக்கும் என்றால் இப்போது சொல்லுகிறேன், நானே செருக்களம் செல்வேன். என் மகன் புறமுதுகிட்டு ஓடி இறந்து போனான் என்பது சத்தியமானால் அவன் பால் உண்ட முலையை அறுத்தறிவேன் என்று அவள் சூளுரைத்தாள். போர்க்களம் சென்றாள். பிணங்கள் செத்து கிடக்கின்றன. எங்கே தன் புதல்வன் என்றவள் தேடுகிறாள். ஒவ்வொன்றாக பார்க்கிறாள்.
பார்த்ததற்கு பிறகு தன்னுடைய மகன் மார்பில் அம்புபட்டு விழுந்து இறந்து கிடப்பதை கண்டு அவள் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறாள். ஒரு பக்கம் அகத்தை தித்திக்க தித்திக்க பேசிய இலக்கியம், இன்னொரு பக்கம் வீரத்தை, பண்பாட்டை, கலாச்சார அடையாளத்தை தித்திக்க தித்திக்க பேசியது. அதை புறம் என்றார்கள். 8 தொகை நூல்களில் புதைந்து போகாத வீரத்தை இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக இருப்பது அது ஒன்றுதான். தமிழர்களினுடைய நாகரிகம் உச்சபட்சத்தில் இருப்பதற்கு புறநானூரே நமக்கு சாட்சியாக இருக்கிற வரலாறு. எவன் ஒருவன் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு மறுக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்குகிறான் என்றார்கள் அறிஞர்கள். ஆனால் அன்றைக்கு ஆண் பொருணை 6, அதுதான் இன்றைக்கு அமராவதி. கரூர் என்று பெயர். அங்கே முற்றுகையிடுகிறான் மன்னன் ஒருவன். ஆனால் இல்லக்கிழத்தி ஒருத்தி தங்கத்தினால் செய்த ஒரு உருண்டை, பல்லாங்குழி ஆடுவதற்கு, தாயம் ஆடுவதற்கு, சூதாட்டத்தில் பயன்படுத்துகிறது, அதுபோல மண்ணிலே விளையாடுவதற்கு தங்கத்திலான உருண்டைகளை செய்து ஆண் பொருணை ஆற்றின் கரையில் அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். ஆரவாரித்து ஓடுகிறது ஆறு. ஆற்றின் கரையில் நிற்கிற மரங்களை முற்றுகையிட வந்த மன்னன் வெட்டி சாய்க்கிறான். மனம் வீசுகிற மலர்கள் நிறைந்த கொம்புகள் ஆற்றில் வந்து கீழே விழுகிறது. ஆனாலும் இவன் முற்றுகையை தவிர்க்கவில்லை. அப்போது அங்கே வந்த தமிழ் புலவர் சொன்னார், மன்னா, நீ மரத்தை வெட்டுகிற ஓசை எங்கள் மன்னன் காதுகளில் விழாமல் இல்லை. அவன் காதுகளில் நீ மரத்தை வெட்டுகிற ஓசை கேட்கத்தான் செய்கிறது. நான் போருக்கு வந்துவிட்டேன் என்பதை நீ அறிவிப்பதற்காகத்தான் இந்த மரத்தை வெட்டுகிறாய். வெட்டப்பட்ட மரங்களும் வெட்டப்பட்ட மரங்களில் பூத்தி சிரிக்கிற மலர்களும் இந்த காவல் மரங்கள் ஆண்பொருணை ஆற்றில் இதோ விழுந்து கொண்டே இருக்கின்றன. வெட்டப்படுகிற ஓசை அவன் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் அமைதியாக இருக்கின்றான். அவன் அதிர்ச்சிக்காளாகாமல் இருக்கின்றான். என்னதான் வரட்டும் என்றவன் நிம்மதியாகத்தான் இருக்கிறான். இதற்கு மேலும் இந்த முற்றுகையை நீ தொடர்வாயானால் வெட்கப்பட வேண்டிய காரியம், நீ விலகி போவதுதான் உனக்கு நல்லதென்று ஒரு தமிழ் புலவர் முற்றுகையிட வந்த சோழ மன்னனிடத்தில் ஆற்றுப்படுத்துகிறார். அன்றைக்கு ஒரு தமிழ் புலவனுக்கு மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகிற இடத்தில் அவன் இருந்தான். 50 எண்பெயராயத்தை வைத்து ராஜபரிபாலனம் செய்த அந்த காலகட்டத்தில் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் தமிழ் படித்த புலவர்களாக இருந்தார்கள். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் அன்றைக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் சண்டை. ஆவூரிலே முற்றுகையிட்டு விட்டான். அப்போது அந்த சண்டையை தவிர்ப்பதற்கு கோவூர்கிழார் என்கிற ஒரு புலவர் வருகிறார். ஒரு தமிழ் படித்த புலவன் 2 சாம்ராஜ்யத்திற்குள்ளே நடைபெறுகிற சண்டையை
தீர்த்து வைப்பதற்கு முடிகிறது. 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் இதோ காசா மலையில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. அயலான் குருதி என்கிற ஒரு 3 வயது குழந்தை சிரியா கடற்கரையில் குப்புற கிடக்கிறது. நடுக்கும் குளிரில் நடு நிசியில் எங்கள் எல்லையில் என் தேசத்தை பாதுகாக்கிற வீரர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். ஆனால் நாகரிகம் மிகுந்த இந்த காலத்தில் ஒரு சமாதானத்திற்கான கதவை திறப்பதற்கு ஒரு ஐக்கிய நாட்டு சபை இருந்ததற்கு பிறகு முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு புலவன், அவன் பெயர் கோவூர்கிழார், அவர் சொன்னார், நீ ஆவூரை முற்றுகையிட்டிருக்கிறாய், அதனாலே எங்கள் மன்னன் மதிலை இழுத்து சார்த்தி இருக்கின்றான், நீ எத்தனை நாள் முற்றுகையிடுவாய்? எத்தனை நாட்கள் நீர் நிறைந்த தடாகத்தில் எங்கள் யானைகள் இப்படியே நிற்கும்? எத்தனை நாட்கள் எங்கள் தாய்மார்கள் கூந்தலில் மலர் இல்லாமல் இருப்பார்கள்? எத்தனை நாட்கள் எங்கள் குழந்தைகள் எங்கள் வீதியில் விளையாடாமல் இருக்கும்? உனக்கு தைரியம் இருந்தால் மோதிப்பார், இல்லாவிட்டால் மதிலை திறந்துவிடு என்றவர் சொல்லி பார்த்தார். அந்த சண்டை ஓயகவே இல்லை. இளம்தத்தன் என்றொரு புலவன் நலங்கிள்ளிக்கு நல்ல நண்பன். நலங்கிள்ளியும் சோழன், நெடுங்கிள்ளியும் சோழன். தமிழர்களினுடைய பலவீனத்திற்கு இது அடையாளம். இளம்தத்தன் என்கிற இனிய தமிழ் புலவன் நலங்கிள்ளியினுடைய நண்பன். அவன் ஒரு சூரியோதயத்தில் காவிரி கரையோரம் உறையூருக்கு செல்லுகிறான். நெடுங்கிள்ளியினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் உறையூர். வந்துவிட்டான் இளம்தத்தன் என்ற செய்தி கேள்விப்பட்டு இவன் ஒற்று பார்க்க வந்திருக்கிறான், என் நாட்டின் கட்டுமானத்தை தகர்க்க வந்திருக்கிறான். நலங்கிள்ளியே இவனை அனுப்பி வைத்திருக்கிறான், இவனை வெட்டி சாய்த்து கீழே வீழ்த்த வேண்டும் என்று ஆயுதம் தரித்த வீரர்கள் ஒரு தமிழ் புலவரை வெட்டி சாய்ப்பதற்கு புறப்படுகிறார்கள். செய்தி கிடைக்கிறது, தமிழ் புலவன் கோவூர்கிழாருக்கு என்னை போல் ஒரு புலவன் பாடி பரிசில் பெறுவதை தவிர வாழ்வில் வேறு நோக்கமில்லை, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதா என்று சொல்லி உறையூருக்கு ஓடி வருகிறார். மரணத்தின் வாயிலில் சிக்க இருந்த அந்த மகத்தான தமிழ் புலவனை ஒரு கோவூர்கிழார் என்கிற புலவர் மீட்டெடுத்து விடுகிறார். பிறகு அவர் ஒரு நாள் சொன்னார், இப்படி நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பது நம்முடைய குடிக்கு பெருமை சேர்க்காது. யார் எந்த காரியத்தை செய்தாலும் நமது குடிக்கும் நம்முடைய குலத்திற்கும் பெருமை சேர்க்கிற காரியமாக இருக்க வேண்டும். நீ அணிந்திருப்பது ஆத்தி மாலை, நெடுங்கிள்ளி அணிந்திருப்பதும் ஆத்தி மாலை, நலம்கிள்ளி அணிந்திருப்பதும் ஆத்தி மாலை. அன்றைக்கு சோழர்களுக்கு ஆத்தி மாலை, சேரர்களுக்கு பனை மாலை, பாண்டியர்களுக்கு வேப்ப மாலை என்று ஒரு அடையாளம் இருந்தது. ஆகவே நீ அணிந்திருப்பதும் ஆத்தி மாலை, அவன் அணிந்திருப்பதும் ஆத்தி மாலை. நீயும் சோழர் குல மரபை பாதுகாக்க வந்தவன், அவனும் சோழர் குலத் தோன்றல். நின்னுடைய கண்ணியும் ஆறுமிடைந்தன்றே, அவன் கண்ணியும் ஆறுமிடைந்தன்றனே. இருவரும் நீங்கள் மல்லு கட்டுகிறீர்கள், இருவரும் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். இருவர் சண்டையிட்டாலும் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். இருவீர் வேரல் இயற்கை அன்று. 2 பேர் சண்டையிட்டாலும் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். யார் தோற்று போனாலும் தோற்பது சோழர் குலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இருவீர் வேரல் இயற்கை என்று, ஒரு வீர் தோற்பினும் தோற்பதினும் குடியே. ஆகவே குலம் காக்கவும் குடி காக்கவும்
போரை விட்டு சமாதானத்திற்கு வாருங்கள் என்று ஒரு தமிழ் புலவன் அழைத்த பொழுது நலம் கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் பகை மறைந்து கைகுலுக்கி கொண்டார்கள் என்று 8 செய்தியாக வருகிறது. குமணன் கொங்கு தந்த தமிழ் புலவன் மன்னன். அவன் பெரிய கொடை வள்ளல். ஊறுகின்ற தேரையே பரிசாக கொடுத்து விடுவான். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான். கொடை வள்ளல் யார் அப்படின்னு கேட்டா கர்ணன் சொல்றோம். கர்ணன் வள்ளல் தான். கர்ணன் கேட்டு கொடுத்தவன். ஆனால் 8 எங்கள் புறநானூற்றில் அவர்கள் கேட்காமல் கொடுத்தார்கள். கர்ணண்ட வந்து கேட்டான். நல்ல மழை, அரண்மனைக்கு வெளியே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. வெட்டி முறிக்கிறது மின்னல், கொட்டி முழக்குகிறது வானம். சட்ட சடார் இந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அரண்மனை வாசலில் ஒரு பெண் அழுது கொண்டே நிற்கிறாள். கர்ணனுடைய அரண்மனையில் கர்ணன் கதவை திறந்தவளை கண்களிக்க கண்டான். ஏன் கண்ணீரோடு நிற்கிறீர்கள், என்ன வேண்டும்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நாளைக்கு கல்யாணம், 4 நாளாக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, சமைப்பதற்காக வெட்டி போட்ட விறகுகளெல்லாம் உலர்ந்து போய்விட்டன, எனக்கு வேறு வழியே தெரியல, என்னை கேட்டாலும் நீ தருவான்னு சொன்னாங்க, அதனால் உலர்ந்த விறகு கேட்பதற்கு உன் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன்னு கர்ணன்ட வந்து ஒரு மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற ஒரு அம்மா கேட்டாங்க. அந்தால அப்படியா என்று சொல்லி தன் அரண்மனையில் சந்தனத்தால் செய்த உத்திரத்தை வெட்டி கர்ணன் கொடுத்தான். அவன்தான் கர்ணன். இப்படி கொடுக்க முடியாது, அவன் பெரிய வள்ளல். பகவானே யாசகம் கேட்டு வருகிறான். கேசவன் கேட்ட யாசகம்னு சொல்லுவாங்க புராணிகர்கள். கேசவனே யாசகம் கேட்கிறான். அவன் மார்பில் அம்புப்பட்டு களத்தில் விழுந்து கிடக்கிறான் கர்ணன். யாசகம் கேட்டு வர்றது ஒரு முனிவர் வேடத்தில் வர்றார் பகவான். அப்போது அவர் யாசகம் கேட்கிறார். இப்போ வந்து கேட்குறியே, என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் கர்ணன். ஒன்றும் இல்லை, நீ செய்த தான தர்மங்களால் உனக்கு கிடைத்த புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுன்னு கேட்டார். அப்படியே அந்த இடத்திலேயே தாரை வார்த்து கர்ணன் கொடுத்துட்டான். கர்ணன் பெரிய கொடை வள்ளல். ஆனால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு இல்லை இடம் கிடைக்கல. நரகத்தில் சிக்கிட்டான். பிறகு நரகத்தில் இருக்கிற பிஆர்கிட்ட போய் கேட்டான். நிறைய கொடுத்துருக்கேன், நல்ல காரியமெல்லாம் செய்திருக்கேன், லிஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண எங்கே தவறு நடந்துட்டு போல இருக்கு, என்னை இங்கே கொண்டு நரகத்தில் கொண்டு சிக்க வச்சுட்டாங்களேன்னா. கம்ப்யூட்டர் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சா, லிஸ்ட்டு தயார் பண்ணவன் ஏதாவது கையூட்டு வாங்கிட்டானா, எங்கே கோளாறு நடந்திருக்கே, ரொம்ப மோசமான ஊழல் இங்கே நடக்குது மாதிரி தெரியுது, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேனே, கேசவனுக்கே கொடுத்துருக்கேனே, எனக்கு நரகத்திலே இடம் கிடைக்கும்னு கர்ணன் கேட்டானான். அதனால் அவங்க சொன்னாங்களாம், லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்கள் பயோடேட்டா எங்கள்கிட்ட இருக்கு, நல்லா தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் யாருக்கு நீங்கள் சோறு போட்டது மாதிரி ஒரு செய்தி இங்கே இல்லை, அதனால தான் உங்களுக்கு இங்கே இடம் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளவு பெரிய கர்ணன் கொடை வள்ளல். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற தேரில் உட்கார்ந்துருக்கான். 8 வருகிற செய்தி.